Welcome to TKL Tuitions, Class 10 State Board, Maths Chapter 1, Relation and Function, Exercise 1.1 7th sum பார்க்க போறோம். So sum பார்க்கலாம். Let A is equal to the set of all natural numbers less than 8. B set ஓட element என்னங்க இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. The set of all prime numbers less than 8. C set எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்கன்னா the set of even prime numbers னு சொல்லிருக்காங்க. So I will verify that first subdivision A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Okay. Numbers நம்ம தான் வந்து element கண்டுபிடிக்க போறோம். So first A set ஓட element கண்டுபிடிக்கலாம் வாங்க. The set of all natural numbers less than 8. அப்படினா என்ன அர்த்தம்? Natural numberனாலே தெரியும் 1 ல இருந்து ஆரம்பிக்கும். Less than 8 னா 8 க்கு விட 8 ல இருந்து அதுக்கு முன்னாடி 7 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் நம்ம எழுதணும். 8 தான் இருக்குதே பெருசு. சோ 7 வரைக்கும் எழுதணும். less than 8 விட சின்னதா இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 8 எழுத கூடாது. ஓகேவா? then B set என்ன கொடுத்திருக்காங்க? the set of all prime numbers less than 8. prime numbers என்னது? 2 3 5 7 ஓகேவா less than 8 னால அதுக்கு அப்புறம் உள்ள prime numbers நம்ம எழுதணும்னு அவசியம் இல்ல. then C set க்கு என்ன கேட்டிருக்காங்க? the set of even prime numbers ஓகேவா நமக்கு prime numbersல even number 1 தான் இருக்கும் 2 தான் ஓகேவா 2 மட்டும் தான் நமக்கு என்னது even prime numbers ஓகேவா so 2 மட்டும் எழுதிக்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம elements கண்டுபிடிச்சிட்டோம் then first subdivision பார்க்கலாம் first subdivisionல left hand side பார்க்க போறோம் so left hand side பார்க்கலாம் left hand sideல முத bracketல செய்ய போறோம் A intersection B A intersection B னா A யும் B யும் நம்ம என்ன பண்ண போறோம் சேர்த்து எழுத போறோம் சாரி A first A intersection B கண்டுபிடிக்க போறோம் intersection னா என்ன ரெண்டுலயும் சேம் எலிமெண்ட் இருக்கணும் ஒண்ணு இருக்கா இல்ல அப்போ 2 3 இங்கே இருக்கு சோ எடுத்துக்கலாம் 4 இங்க இருக்கு இங்க இல்ல சோ 5 அடுத்த எலிமெண்ட் 5 6 இல்ல 7 ரெண்டு செட்லயும் இருக்கு ஓகேவா இது நம்மளோட A intersection B then A intersection B Cartesian product of C set ஓட Cartesian product பண்ணலாம் ஓகேவா சோ C set ஓட நம்ம Cartesian product பண்ணலாம் C set ஓட எலிமெண்ட் 2 ஓகேவா 2, 2 3, 2 5, 2 and 7, 2 இதுதான் நம்மளோட A intersection B cross C left hand side முடிச்சிட்டோம் சோ அதனால இது ஈக்குவேஷன் 1 ன்னு நம்ம எடுத்துக்கோம் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ரைட் ஹேண்ட் சைடு செய்ய போறோம் சோ எப்பவுமே முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள உள்ளத பண்ண போறோம் சோ A cross C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா A cross னா A set C set ஓட Cartesian product பண்ண போறோம் so 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 and 7, 2 ஓகேவா A set ஓட C set Cartesian product பண்ணி எழுதியாச்சு ஓகேவா then B cross C B set ஓட C set நம்ம என்ன பண்ண போறோம் Cartesian product பண்ண போறோம் சோ பண்ணலாமா 2, 2 3, 2 5, 2 7, 2 ஓகேவா then A cross B intersection B cross C intersection-னால என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் ரெண்டுலயும் சேமா இருக்கிற எலிமெண்ட் நம்ம எடுத்து எழுத போறோம் ஓகேவா எழுதலாமா சோ 1, 2 இங்க இருக்கு இந்த செட்ல இல்ல சோ எழுத தேவையில்ல 2, 2 இங்க இருக்கு சோ ரெண்டு செட்ல இருக்கு சோ 2, 2 3, 2 இங்க இருக்கு சோ 3, 2 4, 2 இங்க இருக்கு இங்க இல்ல எழுத கூடாது 5, 2 இங்க இருக்கு ஓகே சோ 5, 2 6, 2 இங்க இல்ல சோ 7, 2 இங்க இருக்கு சோ 7, 2 சோ எல்லாம் பேக் பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு அது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோங்க
So from 1 and 2, equation 1 and 2 பாருங்க, இங்கே 2, 2, இங்கே 2, 2, இங்கே 3, 2, 5, 2 same இருக்கு, 7, 2 same இருக்கு. Therefore from 1 and 2 we get equation 1 and 2 ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? So நம்ம prove பண்ணிட்டோம், left hand side is equal to right hand side ன்னு prove பண்ணியாச்சு. So hence prove. ஓகேவா? இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். 7th சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா a cross b difference c is equal to a cross b difference a cross c. ஓகேவா? ஸோ எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல் சால்வ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல் ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ளது சால்வ் பண்ணுவோம். ஸோ b difference c, b difference, b யோட செட் என்ன எலமெண்ட் 2, 3, 5, 7, difference c செட்டோட எலமெண்ட் 2. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ்னா a செட் முதல் உள்ள செட்லேயும் செகண்ட் உள்ள செட்லேயும் உள்ள எலமெண்ட்ல சேம் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணிடணும், கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ரிமைனிங் எலமெண்ட் செகண்ட் செட்ல இருக்கா அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுனா b டிஃபரன்ஸ் c. ஓகேவா? ஸோ அப்போ a செட்ல ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள 2வும் செகண்ட் செட்ல உள்ள 2வும் சேமா இருக்கிறதுனால எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெலீட் பண்ணிட்டு மீதி உள்ள கட் பண்ணிட்டு மீதி உள்ள ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள மீதி எலமெண்ட்டை எடுத்து நம்ம எழுதணும். அதுதான் b டிஃபரன்ஸ் c. ஓகேவா? தென் என்ன பண்ணும், a cross b difference c, a cross b difference c பண்ணலாமா? a செட்டோட b difference c நம்ம என்ன பண்ண போறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ 1, 2 up to 7 வரைக்கும் நம்ம பண்ண போறோம். ஸோ 1, 3, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. Next 6, 3, 6, 5, 6, 7. Then 7, 3, 7, 5 and 7, 7. Okay, but இதுதான் நம்மளோட a cross b difference c யோட element. ஓகேவா? ஸோ இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுனால இது வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு எப்பயும் போல ப்ராக்கெட் உள்ளது சால்வ் பண்ண போகிறோம். ஸோ a cross b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ a cross bனா a செட்டையும் b செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாமா? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Then 2, 2, 2, 3, 2, 5 and 2, 7. Next 3, third order நம்ம பேக் பண்ணுறோம். 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. ஓகேவா? 3 முடிச்சிட்டோம். அடுத்து 4 ஓட பேக் பண்ண போகிறோம். 4, 2, 4, 3, 4, 5 and 4, 7. ஸோ 4 பேக் பண்ணிவிட்டு 5 எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 5 அவ்வளோ 7 வரைக்கும். ஓகேவா? தென் 5 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 6, 2, 6, 3, 6, 5 and 6, 7. Next element 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, இதுதான் நம்மளோட a cross b கண்டுபிடிச்சிட்டோம். Then a cross c கண்டுபிடிக்கணும். ஸோ a cross c கண்டுபிடிக்கலாமா? ஓகே, a cross c னா a செட்டையும் c செட்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவோம். c செட்டில் ஒரே எலமெண்ட்னால 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2.
ஸோ சி செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் உள்ளதுனால நம்ம பேர் பண்ணி எழுதிடுச்சு. இதுதான் நம்மளோட ஏ கிராஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி. ஸோ 1,2 1,2 கட் பண்ணிட்டோம். ஸோ 1,3 ஃபர்ஸ்ட் எழுதணும். 1,3 தென் 1,5 அண்ட் 1,7. ஓகேவா? அடுத்து என்ன எலிமெண்ட் 2,2. இங்கேயும் 2,2 இருக்கு, இங்கேயும் 2,2 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடணும். அடுத்து 2,3 இங்கே இல்லை. ஸோ மீதி லெஃப்ட் ஓவர் 2,3 2,5 வரும், அப்புறம் 2,7 வரும். தென் அடுத்து பாருங்க, இதை எழுதிட்டோம். ஸோ 2,3 எழுதியாச்சு, 5 எழுதியாச்சு. 3,2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேவா? இதில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நமக்கு சி செட்டில் என்னது இருக்கு, 1,2 2 வந்து லாஸ்ட் முடியும்ல, அந்த செகண்ட் பேரில் வரும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டாலே போதும். இங்கே பாருங்க, மீதி நம்ம எடுத்துருக்கலாம். இங்கே வந்து 5,2 இருக்கா, 4,2 இருக்கா, 6,2 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 7,2 இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிட்டோமா, முடிஞ்சிடுச்சா? ஸோ செகண்ட் எலிமெண்ட் 2 எங்கெங்கே வருதோ அது மட்டும்தான் ஏ கிராஸ் சி செகண்ட் செட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி லெஃப்ட் ஓவர் எடுத்து எழுதிடலாம். ஸோ ஷார்ட் எழுதிக்கலாம். 3,3 3,5 3,7 and 4,3 4,5 4,7. 4 முடிச்சுட்டு அப்புறம் 5 2 மட்டும் வரக்கூடாது, மீதி எலிமெண்ட் உள்ளதை எழுதுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 5,7 6,2 எழுதக்கூடாது, 3 எழுதணும். 6,5 6,7. ஓகேவா? நெக்ஸ்ட் 7 7,3 7,5 and 7,7. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். அதனால நம்ம இந்த ஈக்குவேஷன் 2 வச்சுக்கணும். ஸோ இப்போ இதையும் செக் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு சேமாக தான் இருக்கும். therefore from 1 and 2, from equation 1 and 2 we get A cross B difference C is equal to A cross B difference A cross C. கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை தான் நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆர் ஹென்ஸ் வெரிஃபைடு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த சம்மை வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.